வணக்கங்க. என் பேர் சின்னசாமி. நான் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை ஒன்றியம் ஊத்துக்குளியிலிருந்து வந்திருக்கிறேங்க. நான் ஃபிளியோ வண்டியை எடுத்தது 13/12/2021 எடுத்தேங்க. இன்னைக்கு தேதி வரைக்கும் 53,500 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறேங்க. இன்னைக்கு வரைக்கும் ஃபர்ஸ்ட் மாடல் ஓட்டினா என்னோட வண்டி 97 to 100 கிலோமீட்டர் வரைக்கும் வருது. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் போட்டு பேட்டரி கிட்டத்தட்ட ஒரு 10% இருக்க வரைக்கும் ஓட்டிட்டு தான் நான் சார்ஜ் போடுறேன். அதனால தான் கண்டிப்பாக எனக்கு என்னோட மைலேஜுக்கு முக்கிய காரணம். இது நிறைய பேர் ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் போயிட்டு வந்ததையும் சார்ஜ் போடுறாங்க. போட்டதையும் வண்டி பிளக்க கழட்டி விட்டு உடனே வண்டி எடுத்துட்டு டாப் கியர்ல போட்டு போறாங்க. அதனால பேட்டரி கொஞ்சம் ஹீட் அந்த மாதிரி ஆகிறதுக்கு கொஞ்சோண்டு வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் அதையெல்லாம் தவிர்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் அதுல மட்டும் வண்டி ஓட்டுனதுனால எனக்கு இந்த கிலோமீட்டர் நல்லா கிடைச்சிருக்கு. இந்த வண்டி மட்டும் இல்லைங்க, இது கூட சேர்ந்து கிட்டத்தட்ட நாங்க ஒரு இந்த ஷோரூம்ல மட்டும் 14 வண்டி எடுத்திருக்கிறேங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 பேருக்கு இது வரைக்கும் மேக்சிமம் மைனர் கம்ப்ளைண்ட் சின்ன சின்னதை தவிர்த்து வேற எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் அதிகமா வந்ததில்லை. ஆனா நிறைய பேர் சொல்றாங்க அப்படி வந்துருச்சு இப்படி வந்துருச்சு அப்படின்னு. முதல்ல எனக்கு நிறைய ஆலோசனைகள் ஷோரூம்ல சொன்னதுதான், நீங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது அப்படின்னாங்க. நான் இன்னைக்கு வரைக்கும் கரெக்டா அதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறேன். அதனால எனக்கு இன்னும் மைலேஜ் பெரிய அளவுல டிராப் ஆகவே இல்லை. இங்க சர்வீஸுக்குன்னு வந்துட்டா சில வழிமுறைகள் இல்ல, பல வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க. அதை நான் கரெக்டா ஃபாலோ பண்றதுனால தான் எனக்கு இந்த மைலேஜ் கிடைச்சிருக்குது. அதனாலதான் கிட்டத்தட்ட நாங்க இந்த ஷோரூம்லயே 14 வண்டி எடுத்திருக்கிறோம். 14 வண்டியில கிட்டத்தட்ட ஒரு 13 வண்டிக்கு எந்த தொந்தரவும் வந்ததில்லை. ஒரு சின்ன சின்ன மைனர் கம்ப்ளைண்ட் வரும், அது எல்லா வண்டியிலும் இருக்கிறது தான். 1 கிலோவாட், அதாவது அவங்களோட யூசேஜுக்கு தகுந்த மாதிரி டெய்லி ஒரு 30 to 40 கிலோமீட்டர் ஓட்டுறவங்களா இருந்தால் கம்பல்சரி 1 கிலோவாட். அதாவது நான் சொன்ன பாருங்க 10% தான் பேட்டரி ட்ரை ஆக வரைக்கும் ஓட்டி சார்ஜ் போடணும் அப்படின்னு. என்னோட யூசேஜ் டெய்லி 60-70 கிலோமீட்டர் இருக்கிறதுனால எனக்கு 3 கிலோவாட் வேணும்னு நான் எடுத்துக்கிறேன். நீங்க கிலோமீட்டர் கம்மியா ஓட்டுறவங்களுக்கு இந்த 1 கிலோவாட் பேட்டரி தான் ரொம்ப சிறப்பு. அடுத்தது கண்டிப்பா ஃபிளியோ மேக்ஸ். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், ஒரு 40 கிலோமீட்டர் தான் தினமும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வண்டியோட வந்திருக்கிற பேட்டரி மட்டும் போதும், இன்ஃபில்ட் பேட்டரி. இன்னும் அதிக தேவைகள் இருக்குது அப்படிங்கிற போது அதுல எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் பவர் பேங்க் வருது. அதனால அது தேவைப்படுற போது நம்ம பவர் பேங்க் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற போது அந்த ஆப்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால கம்பல்சரி இந்த வண்டி என்னோட சிஸ்டர் கொடுத்துட்டு நான் ஃபிளியோ மேக்ஸ் எடுக்க போறேன். வண்டியோட லுக் பார்த்தாவே அப்படியே செமையா அல்லதுமா, ரொம்ப நல்லா இருக்குது லுக். எங்க இருந்து பார்த்தாலும் வண்டி திரும்பி பார்க்கலாம், அந்த மாதிரி நல்லா இருக்குதுமா லுக். அது ஒயிட் கலர் தான், வேற லெவல், ரொம்ப சூப்பரா இருக்குமா. இதுல என்னுடைய வண்டியுடைய தனிப்பட்ட கருத்து இப்ப நான் சொல்றதுமா, நான் நைட்டு ஒரு 10 மணி 11 மணிக்கு சார்ஜ் போட்டுவிட்டேன். விடிய காலையில் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி 4:30 மணிங்கிற போது பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆகி வண்டி ஆஃப் ஆயிரு. 4 மணிக்கு நான் 5 மணிக்கு எந்திரிச்சு வர்ற போது ஆஃப் பண்ணி பிளக்க கழட்டி விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கு, அதாவது சார்ஜ் போட்டு முடிச்சு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு கம்பல்சரி வண்டி எடுப்பேன். அப்ப பேட்டரி கூட லைட்டா சார்ஜ் ஏற போது ஹீட் ஆயிருந்தா கூட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சு வண்டி எடுக்கிற போது பேட்டரி ஹீட் சுத்தமா இறங்கிடுது. அதனால நான் எடுக்கிற போது பாத்தீங்கன்னா எந்த ஹீட் எதுவுமே இருக்காது. நான் 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் வேணாலும் கண்டினியூவா போயிட்டு வர்ற போது எவ்வளவு ஹீட்டுங்கிறது பெருசா இருக்காது. அதுதான் மெயின் காரணமே. அதை சூஸ் பண்றதுக்கு முக்கியமான காரணம் பேட்டரியில நம்ம வண்டியில வந்திருக்கிறது LFP பேட்டரி. நான் கிட்டத்தட்ட இந்த வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஷோரூம்ல விதவிதமான வண்டிகள் எல்லாம் போய் பார்த்தா கலர் சூப்பரா இருக்கு. ஆனா பேட்டரி LFP எங்கேயுமே சொல்ல, எல்லாமே வண்டி நல்லா இருக்கு, அந்த டிசைன் இந்த டிசைன் தான் சொல்றாங்க. பேட்டரி பத்தி அதிக விளக்கமே இல்லை. ஆனா எனக்கு இங்க ஓசோடெக் பிரைம் ஆட்டோமொபைல்ல பேட்டரி பத்தி தான் அதிகமான இது சொன்னாங்க, இப்படி இருக்கு இந்த வண்டி எடுங்க அப்படின்னு. ஆனா அவங்க சொன்னது மட்டும் இல்ல, சொன்ன மாதிரியே பேட்டரி இருந்தது. அதனாலதான் இப்ப நான் ஃபிளியோ மேக்ஸ் சூஸ் பண்றதுக்கும் காரணம் அதுதான், முக்கியமான காரணம் அதுதான், பேட்டரி தான். ஓசோடெக் சூஸ் பண்றதுக்கு முதல் காரணம் எங்க கொங்கு மண்டலத்தோட பிராண்ட் கோயம்புத்தூர் வண்டி மிக முக்கிய காரணம். உள்ளூர் தயாரிப்புக்கு ஒரு முக்கிய காரணம் கொடுக்கணும். ரெண்டாவது பிராண்டட்னு நிறைய இருக்கு, அதெல்லாம் காஸ்ட்லி, ரொம்ப ரேட்டு. கிட்டத்தட்ட அதோட கம்பேர் பண்ற போது இதை விட அதுக்கெல்லாம் கொஞ்சம் என்னோட கருத்துக்கு அது ரொம்ப சேஃப்டி ஃபியூச்சர்ல கம்மியா தான் இருக்கு. என்னோட வண்டிக்கே பாத்தீங்கன்னா 5S சேஃப்டின்னு இருந்தது. இப்போ ஃபிளியோ மேக்ஸுக்கு பாத்தீங்கன்னா 7S சேஃப்டின்னு நிறைய அட்வான்டேஜ் கொடுத்து இது பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 1 கிலோவாட் பேட்டரியில 1 ஹவர்ல சார்ஜ் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஏன்னா இதை நான் ஏன் முழுசா நம்புறேன் அப்படின்னா, எனக்கு ஃபிளியோவுக்கு சொன்னாங்க, அது சொன்ன மாதிரியே இருந்துச்சு. அதே மாதிரி ஃபிளியோ மேக்ஸும் இருக்கும். அதனாலதான் நான் கண்டிப்பா இந்த ஃபிளியோ மேக்ஸ் எடுக்கிறேன். மெயினா ஃபிளியோ மேக்ஸ்ல என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறது அண்ணனை கேட்காண்டி அண்ணன் சொல்லியிருக்காரு. பேட்டரியுடைய பர்சன்டேஜ் மெயினா அதுல வெறும் பாயிண்ட் மட்டும் தான் காட்டியிருந்தோம். இதுல மொபைல்லயே பாத்துக்கலாம் பர்சன்டேஜ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 65,000 ரூபாய் பிரைஸுக்கு இந்த அட்வான்டேஜ் இருக்கிறதெல்லாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட். அதனால நான் இந்த வண்டி சூஸ் பண்ணியிருக்கிறேன்மா.